எவ்வளோ பெரிய பங்களா வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி இருந்தால் தான் அந்த வீடு சொர்க்கமாக தெரியும். அப்படி அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிலவுன்னா தெய்வ சக்தி அப்படின்றது கட்டாயம் இருக்கணும். எந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து சண்டை இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் தெய்வ சக்தி அப்படின்றது அதிகரிக்கும். எந்த வீட்டில் காலையிலும் மாலையிலும் பூஜை செய்யறப்போ மணியோசை எழுப்பி பூஜை செய்யறாங்களோ அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கும். தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிடுறப்போ மணி அடித்து சாமி கும்பிடணும். தினமும் முடியலனா வாரத்துல 3 இல்லைனா 4 நாட்களுக்காவது இந்த விஷயங்களை நம்ம கட்டாயம் செய்யணும். நம்ம பூஜை செய்யும்போ நமக்கு தெரிந்த ஏதாவது மந்திரங்களை கொஞ்சம் சத்தமா உச்சரித்து வழிபடணும். மந்திர ஒலி ஒலிக்கக்கூடிய இடத்துல தெய்வ சக்தி அப்படின்றது அதிகமா இருக்கும். அதனாலதான் நிறைய பேரோட வீட்டுல மந்திர ஒலி 24 மணி நேரமும் ஒலிக்கும்படி செஞ்சிருப்பாங்க. அப்படி செய்யல முடியலன்னா குறைந்தபட்சம் 10 நிமிஷமாவது மந்திர ஒலி வீட்டுல ஒலிக்க செய்வது தெய்வ சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்குள் வர்றப்போ நறுமணம் வீசணும், அதற்கு பதிலாக துர்நாற்றம்